அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, இமயமலை விரிவடையும் 400 பனிப்பாறை ஏரிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தேசிய நதிநீர் ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு சமீபத்தில ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில நமக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய 681 பனிப்பாறை ஏரிகள்ல கிட்டத்தட்ட 432 ஏரிகளுடைய பரப்பளவு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கும் அதனுடைய பரப்பளவுகள ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, கிட்டத்தட்ட 30% அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதனால பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது. உருக ஆரம்பிக்கிறதுனால அந்த பனிப்பாறை ஏரிகளுடைய பரப்பளவு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. இதனால பெரிய டிசாஸ்டர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நீரிடிகள் அதிகரிக்கின்றனவா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத தமிழ்ல மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு சரியான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீரிடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நீரிடி அப்படின்னா என்ன? அஃபிஷியல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துல ஒரு 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 10 சென்டிமீட்டர் அதாவது 100 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னா, அத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது குமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் தான். நெறைய வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. பரவலாக மழை பெய்யாம ஒரே இடத்துல வெடிச்சு மழை வந்து தண்ணி அப்படியே அவ்ளோ மழை பெய்யுது. சரிங்களா? சோ இந்த மேக வெடிப்புகள் ஒரு இடத்துல நிகழ்ந்தாலும், அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல நம்மால காண முடியும். சமீபத்தில தராலி அப்படிங்கிற மாவட்டம், உத்தரகாண்ட்ல தராலி அப்படிங்கிற கிராமத்துல ஏற்பட்ட பாதிப்புகள நீங்க பார்த்திருப்பீங்க. வேறொரு இடத்துல மழை பெஞ்சிருந்தாலும், அதனுடைய தாக்கம் வந்து தராலி கிராமத்துல வந்து அதிகமாக இருந்துச்சு இல்லையா? சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1969 முதல் 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28 கிளவுட் பர்ஸ்ட் இன்சிடென்சஸ் வந்து நடந்திருக்கு. சோ இதுல பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கும் குறுநீரிடிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ கிளவுட் பர்ஸ்ட் அதிகமா நடக்குதா? மினி கிளவுட் பர்ஸ்ட் அதிகமா நடக்குதா? அப்படின்னு சொல்லி பார்த்தா, மினி கிளவுட் பர்ஸ்ட் அதிகமா நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. வாட் இஸ் மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே 1 மணி நேரத்துல 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா, அது மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவுல இந்த மினி கிளவுட் பர்ஸ்ட் போன்ற நிகழ்வுகள் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டுகளாக கேரளத்துல நடந்த அந்த வயநாடு கிராமத்துல ஏற்பட்ட நிலச்சரிவு, இப்ப தராலியில நடந்த நிலச்சரிவு, இது எல்லாமே வந்து ஒரு காரணமா இருக்கு. இந்த கிளவுட் பர்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, மினி கிளவுட் பர்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, இத நம்மனால வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலநிலை நெருக்கடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து டே டைம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ஸ் போன்ற விஷயங்கள் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் டே டைம்ல அதிகமா இருக்கு. அதே மாரி நைட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளவுட் பர்ஸ்ட், மினி கிளவுட் பர்ஸ்ட்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நமக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? இது எல்லாமே காலநிலை மாற்றத்தின் விளைவுகள்னு அதனால தான் சொல்ல வராங்க. சரியா? அதே மாதிரி ஆ இந்த நீரிழிவுகள வந்து நம்மளால கணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவுமே கஷ்டம் தான். ஏன்னா, நமக்கு ஒரு கிளவுட்ல இருந்து மழை வருது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அது வந்து கிளவுட் பர்ஸ்ட்டா இருக்குமா? இல்ல மினி கிளவுட் பர்ஸ்ட்டா இருக்குமா? இல்ல நார்மல் ரெயின்ஃபாலா இருக்குமா? அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு துறையும் சொல்றாங்க. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விக்ரம் சிப் அறிமுகம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழ ஆ இஸ்ரோ வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செமிகண்டக்டர வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் 32 சிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விக்ரம் 3201 அப்படிங்கிறது இந்த சிப்போட பேரு சரியா? இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப். இது வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு திருவனந்தபுரத்துல இருக்கு. அவங்களும் ஆ சண்டிகர்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் லெபார்ட்டரியும் சேர்ந்து செமிகண்டக்டர் லேபரட்டரியும் சேர்ந்து இத உருவாக்கியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைய பத்தி குடுத்திருக்காங்க. அதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கைய பத்தி சொல்லியிருக்காங்க. 1968ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கும். அப்புறம் 86 அப்புறம் 2021 ஆண்டுகள்ல கல்விக் கொள்கை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லைங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மத்திய அரசாங்கம் பல்கலைக்கழக கல்வி ஆணையம் அப்படிங்கிறத 1948ல உருவாக்கியிருப்பாங்க. இடைநிலை கல்வி ஆணையம் அப்படிங்கிறது 52, 53லயும் பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்புறம் கோத்தாரி ஆணையம் இது எல்லாமே 1964, 66ல உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
முருகேசன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். 14 பேர் கொண்ட குழு. அவங்க 2024 அவங்களோட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த முருகேசன் அவர்களுடைய குழு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அ ரிப்போர்ட்ட வந்து 2 பார்ட்டா குடுத்திருப்பாங்க. பள்ளி கல்விக்காக 1, உயர்கல்விக்காக 1 அப்படின்னு சொல்லி. அதுல பள்ளி கல்விக்கான அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் இப்ப நமக்கு வெளியாகிருக்கு. சரிங்களா? சோ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி. அதான் நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு இருக்கும். ஆனா 11வது வகுப்புகளுக்கு 11த் ஸ்டாண்டர்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசஸ்மென்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. மனப்பாட கல்விய வந்து ஃபோக்கஸ் பண்ணாம, நமக்கு திறன் சார்ந்த கல்வி, அது மட்டும் இல்லாம நமக்கு சப்ஜெக்ட்ட தாண்டி ப்ராஜெக்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஒரு அசஸ்மென்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு திட்டத்தின் விளைவுகளை மதிப்பிடவும், இந்த திட்டத்தின் உரிய மாற்றங்களை கொண்டு வரவும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ஆம் நபர் மதிப்பீட்டு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் லிட்ரசி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்றதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட் அப்படிங்கிறத பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிலபஸ் சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாட புத்தகங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் நமக்கு முக்கியமான வேற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கலைத்திட்டங்கள் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலைத்திட்டங்கள் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில வந்து இருக்கக்கூடிய வேற்றுமைகள்லாம் இருக்கக்கூடாது, டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்தது புலம்பெயர்ந்த ஒரு அவங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வி கற்கிறதுக்கு உண்டான அம்சங்கள் எல்லாமே இந்த கல்விக் கொள்கையில இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி உடற்கல்வி, அதாவது பிடி பீரியட்லாம் நமக்குலாம் இருந்துச்சுன்னா வந்து டீச்சர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாயம் 2 உடற்கல்வி பாட வேலைகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனப்பாட அடிப்படையிலான மதிப்பீட்டு முறையை வந்து கைவிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பள்ளி கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள். இந்த மாதிரியான திட்டங்களை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இப்ப தமிழக அரசாங்கம் மாதிரி பள்ளிகள் மாதிரி வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டத்தையும் கொண்டு வர இருக்காங்க. சரியா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல வந்த அந்த தேசிய சாரி தமிழ்நாட்டுல வந்து மாநில கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களா இருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.